ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஷக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் டிலீட்டட் மெசேஜஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி டெலீட் ஆன மெசேஜஸ் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். இனிமேல் டெலீட் ஆன மெசேஜஸை உங்களால் டெலீட் ஆகவே விட முடியாது. அதை நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஈஸியாகவே நீங்கள் படிச்சிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷனை தான் நான் சொல்லி தர போகிறேன். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. டெலீட் ஆன மெசேஜஸை நம்ம ரெக்கவர் பண்ணோன்னா 2 வழிகள் இருக்குது. ஒன்று ஃபேக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இந்த ஃபேக் வாட்ஸ்அப் அப்படின்னு வரும்போது அது ரொம்பவே சேஃப் இல்லை. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எல்லாமே இப்போ ரீசெண்டாக பேன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளோட டேட்டாஸும் திருடப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஃபேக் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்ம தவிர்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் எப்படி மெசேஜஸ் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வர போகிறேன். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது ஈஸியாகவே உங்களோட வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை அது கேப்சர் பண்ணி வச்சுக்கும். பட் அவங்க அந்த மெசேஜை டிலீட் பண்ணாலுமே கூட உங்களுக்கு இந்த மெசேஜில் அப்படியே தான் காமிக்கும். அந்த இது டிலீட் ஆகாது. சரிங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இதே மாதிரி இம்பார்ட்டண்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக நான் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்கோட சேர்த்து மற்ற அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூடவே நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாட்ஸ்அப்பில் அந்த டிலீட் பண்ண மெசேஜை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஃபுல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி டிலீட் ஆன மெசேஜஸை நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற டைம்லேருந்து எந்த மெசேஜ் யார் அனுப்பினாலும் அது யார் டிலீட் பண்ணாலும் உங்களுக்கு டிலீட் ஆகாது. அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்பாக்ஸில் காமிக்கும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், 1 செகண்ட் சொல்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் டிலீட் ஆன மெசேஜ் எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியாது. இனிமேல் அதாவது இந்த மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு மெசேஜை உங்கள் ஆப்போசிட் பர்சன் delete for everyone கொடுத்து delete பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுக்கு delete ஆகாமல் பார்க்கலாம். சரிங்களா? இந்த மெத்தட் தான். ஸோ யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போயிடும். அங்கேருந்து இந்த அன்சீன் மெசேஞ்சர் அப்படிங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு கேட்குது. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம், வாட்ஸ்அப் ஆனில் இருக்கும். ஸோ மொத்தமாக ஆஃப் பண்ணிக்கோங்க. இது என்ன பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் இதில் கொடுத்துருக்க ஆப்ஸ்லேருந்து என்னென்ன மெசேஜ் வந்தாலும் இந்த ஆப்பில் ரிசீவ் ஆகும். சரிங்களா? இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பில் வர டிலீட்டட் மெசேஜஸை மட்டும் தான் நமக்கு படிக்கணும். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் பக்கத்தில் இருக்கிற இந்த ஆன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போது அடுத்த பேஜ் வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் பெர்மிஷன் மாதிரி. சரிங்களா? இந்த 3 பெர்மிஷனையும் நம்ம அலோவ் பண்ணி ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே எனேபிள் பெர்மிஷன் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, அன்சீன் மெசேஞ்சர் ஆனில் காமிக்குது. இப்போது காட் இட் கொடுத்துடலாம். ஸோ அன்சீன் மெசேஞ்சரை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு பேக் வந்துட்டிங்கன்னா ஆக்சஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பெர்மிஷன் எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிற பெர்மிஷன் நம்ம எனேபிள் பண்ணியாகணும். அதுக்கு எனேபிள் பெர்மிஷன் 2 கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் அன்சீன் மெசேஞ்சரில் போயிட்டு ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேட்ரி ஆப்டிமைசேஷன் இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தா போதும். பார்த்திங்கன்னா அலோவ் கேட்குது. ஓகே, இப்போது 3 பெர்மிஷன்லேயே டிக் காமிக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இந்த மாதிரி மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு டேப் ஓப்பன் ஆயிரும். சரியா? இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இன்பாக்ஸ் பேஜ். இதில் தான் நம்ம பண்ணக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? இப்போ யாராச்சும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் டைரெக்டாக இங்கே வரும். சரிங்களா? இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் என்னோடய இன்னொரு மொபைல்லேருந்து இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அதை டெலீட்டும் பண்ணுறேன். சரியா? ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சு தரேன்.
வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மெசேஜ் இங்கே வந்திருக்கும். சரியா, இப்போ நான் காமிச்சு தரேன், ஓப்பன் பண்ணி காமிச்சு தரேன் பாருங்கள் வாட்ஸ்அப்பை. ஓகே, இந்த நேமில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் இன்னொரு ஃபோன்லேருந்து அதை delete பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோனில் வந்து மெசேஜை delete for everyone கொடுத்துட்டேன். அந்த மெசேஜ் இப்போ இங்கே delete ஆகும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மெசேஜ் அந்த ஃபோன்லேருந்து delete பண்ணிட்டேன். ஸோ திஸ் மெசேஜ் வாஸ் deleted காமிக்குது. இப்போ நம்ம அந்த ஆப்பில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த நேம் வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் காமிக்கும். சரிங்களா, அவங்க வந்து delete பண்ணாலும் நமக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து delete ஆகாது. இந்த மேலே இருக்கிற டஸ்ட்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நாமளே இதை delete பண்ணுற வரைக்கும் இந்த மெசேஜ் வந்து இன்பாக்ஸில் இருக்கும். சரிங்களா, இனிமேல் யாராச்சும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு அதை delete பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்துக்க முடியும். சரிங்களா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுற டைம்லேருந்து உங்களுக்கு எந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறமா delete ஆனாலும் உங்களுக்கு delete ஆகாது. அந்த இன்பாக்ஸில் வந்திருக்க மெசேஜை நீங்கள் delete பண்ணுற வரைக்கும் அந்த மெசேஜ் அப்படிங்கிறது delete ஆகாது. சரிங்களா. ஸோ அந்த ப்ராசஸை ஃபுல்லாக நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோவாக பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். நான் கமெண்டில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும்